தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 முதல் 51 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 41, 2. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். இப்போ நான் பார்க்கின்ற பொழுது வழக்கப்படி, அப்போ இயேசுவுக்கு அங்கே வழக்கம் உண்டு. எல்லா வருடமும் அங்கே திருவிழாக்கு போவது வழக்கம். இனி அது மட்டும் அல்ல, இன்னொரு வழக்கமும் இருக்கு. நாம் பார்க்கின்றோம் எங்கே, அதே லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் அங்கு வாசகம் படிக்கின்ற ஒரு வழக்கம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில், இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். அப்படி என்றால் ஆலயத்துக்கு போகிற ஒரு பழக்கமும், ஆலயத்துக்கு சென்று அங்கு இறைவார்த்தை படிக்கின்ற ஒரு பழக்கம், வாசகம் படிக்கின்ற ஒரு பழக்கமும் இயேசுவுக்கு அங்கே இருந்திருக்கிறது. இயேசுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது? பெற்றோர்கள் அவர்களை பழக்கப்படுத்துகிறார்கள். பண்பாந்தர்களே, பெற்றோர்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பது என்ன? தங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்ப வேண்டும். அது காலையிலும் சரி மாலையிலும் சரி திருப்பலிக்கு அவர்கள் அனுப்ப வேண்டும். இடம் நீ காலைக்கு போ, திருப்பலிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடத்திற்கு நீ போ, உட்காந்து படி என்று சொல்வதில் அல்ல. படிக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு போகிற அந்த வழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆலயத்துக்கு சென்று அங்கு இறை வார்த்தை படிக்க வேண்டும், வாசகம் படிக்கின்ற பழக்கம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளை பீட சிறுவர்களாக, பீட சிறுமியாக அனுப்புங்கள். அதே சமயத்தில் ஆலயத்தில் உள்ள ஈடுபாடுகள், ஆலயத்தில் நடக்கின்ற வழிபாடுகள், ஆலயத்தில் உள்ள காரியங்கள், அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடுத்துங்கள். அங்கு ஆலயத்தில் என்னெல்லாம் குழுக்கள் இருக்கின்றன, அந்த இளையோர் குழுவா, அப்போ அதில் சேருங்கள். அல்ல வின்சென்ட் பால் குழுவா, அதில் சேருங்கள். அல்ல என்னெல்லாம் குழு ஆலயத்தில் இருக்கிற மரியாளன் சேனையா, அதில் சேர்த்து விடுங்கள். அப்போ பிள்ளைகள் எதிலும் அதில் இருக்க வேண்டும். ஆலயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு எந்த ஒரு நொண்டிசாக்கும் சொல்லாமல் அவர்கள் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு அந்த வழக்கத்தை நாம் உண்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசம் கடந்து வரும். மாறாக அந்த பலிப்பிடத்தை விட்டு நாம் நகற்றோம் என்றால், ஆலயத்தை விட்டு நாம் நீக்கி நீ போய் படி என்று சொல்லுகின்ற பொழுது, சும்மா கடமைக்காக மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்விக்கு மட்டும் போய்விடு, அதுக்கப்புறம் நீ வந்துவிடு என்று நான் சொல்கிற சமயத்தில் நிச்சயமாக அவர் வழிமாறி போவார்கள். மாறாக மறைக்கல்வியானது அவர்கள் இதெல்லாம் தூண்ட வேண்டும். மறைக்கல்விக்கு நான் போகின்றேன், ஆனால் ஆலய பணிகளில் நான் ஈடுபடவில்லை என்றால் அப்போ அது என்ன மறைக்கல்வி? என்ன மறைக்கல்வி? அதே மாதிரி ஆலய பணிகளில் ஈடுபடுகின்றேன், மறைக்கல்விக்கு நான் போகிறதில்லை என்றால் அப்போ அது என்ன பணி ஈடுபடுகின்றாய்? ரெண்டும் இணைந்து போக வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக அவருடைய விசுவாச வாழ்க்கை தழைத்து போகும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதா எங்கள் குடும்பத்தில் ஓர் அங்கத்தினர்களையும் நான் கண்முனை கொண்டு வருகின்றேன். வழக்கத்தின்படியே நீ அனைத்து காரியமும் செய்து கொண்டு வருகின்றேன். ஆலயக்காரர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதோ நாங்கள் எங்கள் சூழலின் காரணமாக வேண்டுமென்றே நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒதுங்கி விடுகின்றோம். உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இனி அவ்வாறு இல்லாமல் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு ஆலயக்காரர்கள் எல்லாம் ஈடுபடுவதற்கான கிருபையை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.